ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். அந்த பகாசுரனை கொல்வதற்கு பீமன் புறப்பட்டு போகிறாரு. பீமனுக்கும் அரக்கனுக்கும் யுத்தம் நடந்து அந்த பகாசுரனை வதம் செஞ்ச பிறகு பீமன் நகரத்துக்கு திரும்பி வர்றாரு. குந்தி கேட்டுக்கொண்டதன் பேரில் அவங்க தங்கி இருந்த அந்த வீட்டின் தலைவர் ஊர் மக்கள்கிட்ட என்னுடைய நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு மந்திர சக்தி பெற்ற ஒரு மனிதர் அந்த அரக்கனை வதம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நடந்த சம்பவங்களை எல்லாம் மறைச்சிட்டாரு. ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் அங்கே இருக்கிறது துரியோதனனுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறதுனால. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அங்கே ஒரு யாத்ரிகர் வர்றாரு. பாஞ்சால தேசத்து அரசர் துருபதன் வேள்வியில் பெற்ற மகளான திரௌபதிக்கு சுயம்வரம் நடக்கப் போகுது அப்படிங்கிற விவரத்தை அந்த அந்தனர் யாத்ரிகர்கள்கிட்ட பாண்டவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் மேலும் சொல்கிறாரு, துரியோதனன் கட்டின மாளிகையில் பாண்டவர்கள் இறந்து விட்டதா பலர் நம்பினா கூட துருபதன் அப்படி நினைக்கல. பாஞ்சால தேசத்து அரசனான துருபதன் அப்படி நினைக்கல. துருபதனுடைய சபையில் ஒரு புரோகிதர் தான் கண்ட சகுனங்களையெல்லாம் விவரித்து சொல்லி பாண்டவர் அந்த சகுனங்களை பார்க்கும்போது பாண்டவர்கள் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் துருபதனும் அதை நம்புகிறாரு. அதனால் பாண்டவர்களும் கூட சுயம்வரத்துக்கு வருவாங்க அப்படின்னு பாஞ்சால தேசத்து அரசன் துருபதன் நினைக்கிறாரு அப்படின்னு அந்த யாத்ரிகர் சொல்கிறாரு. இப்படி அவர் சொன்னதுமே பாண்டவர்கள் குந்தி தேவியோட ஆலோசனையையும் கேட்டுக்கிட்டு அந்த அந்தனரோட சேர்ந்தே யாத்திரை செஞ்சு திரௌபதியினுடைய சுயம்வரத்துக்கு போகிறது அப்படின்னு 5 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. அவங்க புறப்பட்ட நேரத்தில் வியாசதேவர் அங்கே வர்றாரு. அவர் ஒரு வரலாறை சொல்கிறாரு. ஒரு மகரிஷிக்கு ரொம்ப அழகான ஒரு பெண் இருந்தா. முந்தைய பிறவிகளில் செஞ்ச கர்மங்களின் விளைவாக அந்த அழகான பெண்ணுக்கு திருமணம் நடக்கலை. அப்போது அந்த பெண் பரமசிவனை நினச்சி கடுமையாக தவம் செய்கிறா. அப்போது சிவபெருமான் அவள் முன்னால் தோன்றி வேண்டிய வரத்தை கேட்கும்படி சொல்கிறாரு. அப்போது எல்லா நற்குணங்களும் நிறைஞ்ச கணவன் எனக்கு வாய்க்கணும் அப்படின்னு கேட்ட அந்த பெண் பரமசிவன் பதில் சொல்கிறதுக்கு முன்னாலேயே மீண்டும் மீண்டும் 5 தடவை அதை கேட்குறா.